ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தான் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா குரூப் டி, அதாவது ஆர்ஆர்பிலேருந்து குரூப் டி செலெக்ஷன் வந்து விட்டுருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் அதை பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அதே ரயில்வேலேருந்து ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. சேலரி உங்களுக்கு 60,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன ரோல் அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 60,000 per மந்தில் சேலரி இருக்கும். டைரக்ட் செலெக்ஷன் தான், எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே தமிழகத்தில் தான் இருக்க போகுது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதியாக 10/2/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படி நம்ம முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்ததுன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டட்லேருந்து நமக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்க போகுது. ஸோ இதில் என்ன கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் அப்படின்ற கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. டோட்டலாக ஒரு 8 போஸ்ட் இருக்குது. உங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 62,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா எஸ்சி/எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 5 வருஷமோ, ஓபிசி 3 வருஷமோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிஇ பிடெக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் கேட்டகரியில் எடுக்கிறனால
பிஇ பிடெக் சிவில் கிராஜுவேட் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு 2 ஸ்டேஜில் வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ, அதை ஃபாலோ பண்ணி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக நமக்கு ஜாப் உறுதியாக கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ணால் போதும். மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா வந்து ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம், இல்லை டிடியாகவும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும்போது கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 10/2/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட் அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஏஜ் பார் ஆகிருக்குன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெப் 1 போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட் லாகின்ல போயிட்டு ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணணும். ஃபர்தராக ஸ்டெப் 3ல் உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண கடைசி தேதி 10/2/2025. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட ஃபோட்டோ, 10th சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு இருந்தால் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா அப்படியே விட்டுறலாம். வேறு எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு என்ஓசி தேவைப்படும், இல்லை அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்னால் நீங்கள் டேரெக்டாக விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயிலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஸ்யூமே, பயோடேட்டா, சிவி இதை ஃபாலோ பண்ணி தான் எடுப்பாங்க. இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. கரெக்டான ரெஸ்யூமே அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்புறம் வேறு ஏதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், எனி அதர் ரிலேட்டட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து பிடிஎஃபாக அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கூடிய இமெயில் ஐடி, மொபைல் நம்பரில் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு, முக்கியமாக சிவில் கிராஜுவேட் இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றினா முழு தகவலாக இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.